السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة. صدق الله العلي العليم. وعن أبي أمامة رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لصحابه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேக்மார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் குறையின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் மரணத்திற்கு முன் செய்ய வேண்டிய விஷயங்களில் மூன்றாவது விஷயம் குர்ஆனின் தொடர்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹியை கொடுத்தான். அந்த வஹியை அந்தந்த நபிமார்கள் வாங்கிக் கொண்டு அந்த வஹி மூலமாக மக்களுக்கு சேவை செய்தார்கள். மக்களை தன் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். காலப்போக்கில் அந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் என்பது உண்மைதான். ஆனால் அந்தந்த நபிமாருடைய உம்மத்துமார்கள் அந்த வேதத்தை புறக்கணித்து விட்டார்கள். காலங்கள் செல்ல செல்ல அந்த வேதங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி பிடித்து கொண்டார்கள். பற்றி பிடித்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நபி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தான், சில அந்தஸ்துகளை அவர்களுக்கு கொடுத்தான். அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்களும் ஓதினாலும் மலக்குமார்கள் சேர்ந்து ஓதுவார்கள், மலக்குமார்கள் சேர்ந்து தஸ்பீஹ் செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த மூன்று நபிமார்களுக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டது. அவர்கள் நபிமார்கள் மூன்று நபர்களும் அந்த வேதத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், அவருடைய உம்மத்துமார்களை அமைத்தார்கள். ஆனால் சில நபர்கள் அந்த வேதத்தை புறக்கணித்து விட்டார்கள். காலங்கள் போக அந்த வேதங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான்.
வானத்தில் கேட்டான், பூமிகிட்ட கேட்டான், மலைகிட்ட கேட்டான், எல்லார்ட்டையும் கேட்டான். எல்லாமே தவிர்த்து விட்டது. யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை எங்களால் தாங்க முடியாது என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சான். அந்த மனிதர்களிலே சிறந்த மனிதர் யார் என்றால் உம்மத்து முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீயை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அரசியலை கொண்டோ வேற எதையை கொண்டோ அவர்கள் இஸ்லாத்தை பரப்பவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வேதம் வழங்கப்பட்டது. அந்த வேதத்தை தான் முதல்ல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தார்கள். இது அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய குர்ஆன். இந்த வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வேதத்தை நீங்கள் படித்தால் கோடான கோடி நன்மைகள் வழங்கப்படுகிறது, பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். சில நபர்கள் அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள், சில நபர்கள் அந்த குர்ஆனை புறக்கணித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்வாங்க அல்லவா, குர்ஆன் என்பது சில சமுதாயத்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போனது, சில சமுதாயத்து மக்களை தாழ்ந்தவாறு கேவலப்படக்கூடிய அளவுக்கு குர்ஆன் கொண்டு போனது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். குர்ஆன் ஓதுவதில் அதிகமாக நாம் ஆர்வத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் மரணத்திற்கு முன்னாடி அந்த குர்ஆனுடைய தொடர்பு நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். குர்ஆன் என்பது ரஹமத்தாக வழங்கப்பட்டது. குர்ஆன், அந்த குர்ஆனிலே நிவாரணை இருக்கிறது என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, இந்த குர்ஆனை நோய் நிவாரணைக்காக வேண்டி வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வருகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு செல்வதற்கும் என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆகுவதற்கும் கஷ்டங்கள் நீங்குவதற்கும் கடன் தொல்லைகள் நீங்குவதற்கும் ஏதாவது வழி இருக்கிறதா என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீ ஓது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீ ஓது. அல்லாஹ்வுடைய வசனத்தை நீ ஓத ஆரம்பித்தால் உனக்கு ஏற்பட்ட கஷ்டம், உன்னுடைய கடன் தொல்லை எல்லாமே நீங்கிவிட்டு அந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உன்னை நேர்வழிப்படுத்துவான். அந்த குர்ஆனை கொண்டு நீ சொர்க்கம் செல்லலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு குர்ஆன் மீது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஓதுவதில் அதிகமாக ஆர்வத்தை எடுத்துக் கொண்டார்கள். அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக அந்த குர்ஆன் என்பது கண்ணியமான குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மொத்தம் 4 வேதங்கள் வழங்கப்பட்டது. 4 வேதத்தில் 3 வேதத்தை அந்தந்த மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அந்த வேதம் அழிக்கப்பட்டு விட்டது. அழிக்கப்படாத ஒரே வேதம் அல்லாஹ்வுடைய குர்ஆன். அந்த குர்ஆனோடு யார் தன்னுடைய வாழ்க்கையின் தொடர்பை யார் வைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் மீது அந்த அளவுக்கு பிரியம் கொண்டவர்கள். ஒரு நாளைக்கு 60 குர்ஆன் ஓதி முடிப்பார்கள். ஒரு நாளைக்கு
60 குர்ஆன் ஓதி முடித்து ஹத்தம் செய்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், நீங்க இந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுறீங்களா, உங்களுக்கு சலிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதினால் எனக்கு சலிப்பு அடையாது அப்படின்ட்டாங்களாம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதினால் எனக்கு சலிப்பு அடையாது. குர்ஆன் ஓத 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 எனக்கு ஆர்வங்கள் அதிகமாகிவிடும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு அதிகமாகிவிடும். அந்த குர்ஆனை கொண்டு நாளைக்கு மறுமையில் எனக்கு பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் ரொம்பவும் கவலையோடு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய உறவுகள் நிறைய இருக்கலாம். மனைவியோட உறவு, பிள்ளைகளுடைய உறவு, சொந்த பந்த உறவு, எல்லா உறவுகளும் இருக்கலாம். ஆனால் எல்லா உறவுகளும் ஒரு நாள் நம்மளை துண்டித்து விடுவார்கள். எல்லா உறவுகளும் ஒரு நாள் நம்மளை விட்டு விரண்டு ஓடுவார்கள். ஆனால் ஒரே ஒரு உறவு என்றால் இந்த உலகத்திலும் சரி, கபருடைய வாழ்க்கையிலும் சரி, நாளைக்கு மறுமையிலும் சரி, இரத்தத்தோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு தொடர்பு என்றால் அது அல்லாஹ்வுடைய குர்ஆன் மட்டும்தான். நாளைக்கு மறுமையில் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரன் சகோதரி, எல்லா நபர்களும் உங்களை கண்டு விரண்டு ஓடுவார்கள். ஆஹா, இவர்கிட்ட வந்து நிக்கிறமா, இவர் என்னென்ன நன்மையை வாங்கி விடுவாரே என்று போட்டி போட்டு அவர்கள் ஓடி விடுவார்கள். அந்த கடைசி நேரத்தில் நம்ம ஊர் இரத்தத்தோடு இரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பான அந்த குர்ஆன் மட்டும்தான் நம்மோட தொடர்போடு இருக்கக்கூடும். அந்த குர்ஆனுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் மாற்றி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் உட்காந்து. ஆரம்ப காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வீட்டு வாசலில் உட்காந்து அந்த தென்னையில் உட்காந்து என்ன செய்வாங்க, தலையில் துணியை போட்டு வயசான அப்பாமார்கள் பாட்டிமார்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்து குர்ஆனை ஓத ஆரம்பிப்பாங்க. மகரிபு தொழுது அந்த வீதிகளில் போனோம் அப்படின்னா அந்த தெருவே அமைதியாக இருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க, கூட வரக்கூடியவர்கள் கொஞ்சம் அமைதியாக வாங்க, இந்தந்த வீடுகளில் குர்ஆனை ஓதுவாங்க, காது கொடுத்து கேட்கலாம் என்று நம்முடைய முன்னோருடைய காலத்தில் இருந்தது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் உட்கார்ந்து குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்கண்டா செவரு வரைக்கும் அழுகுமா, சுத்தி செவரு, அந்த செவரு கூட அழுகும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுவார்கள். குர்ஆன் மீது அதிகமாக ஆர்வத்தை எடுத்துக் கொண்டவர்கள் என்று அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய தொடர்பு இருந்தால் நம்மளை யாராலுமே அசைக்க முடியாது. நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு அந்த குர்ஆன் என்பது பரிந்துரை செய்யப்படும். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு குர்ஆன் அதிகமாக ஓதுகிறார்களோ, குர்ஆனோடு யார் தொடர்பு அதிகமாக வைத்துக் கொள்கிறார்களோ அந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கும் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் குர்ஆனை கற்றவர்களுக்கும் நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். ஒரு நேரத்தில் பஷராவில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பஷராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். மக்கள் மத்தியில் கருத்துக்களை சொல்ல வேண்டும், தலாக்குடைய பிரச்சனை, இப்படி போன்ற பெரும்பெரும் மசாயில்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கள் மத்தியில் உரையாடி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வழியாக அடிமை தளத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த வழியாக வருகிறார். அபுல் ஆலியா ரபிஆ இப்னு மிஹ்ராப் என்பவர் அந்த வழியாக வருகிறார். அந்த வழியாக வரும்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிம்மாசனத்தில் இருந்தவர்கள் கீழே இறங்கி வராங்க.
சிம்மாசனத்தில் பஷராவில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சஹாபி தன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறங்கி வராங்க. பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு வேகமாக ஓடி வராங்களா அப்படின்னு. உடனே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தோல்ல கடந்த துண்டை எடுத்து தன்னுடைய இருக்கைக்கு பக்கத்தில் விரித்து வைத்து அவர்களை அமர வைக்கிறாங்க. எல்லோருக்குமே ஆச்சரியம். கேட்டாங்க அங்க இருந்தவர்கள்லாம், இவங்க ஒரு அடிமை சொல்றாங்க. அங்குள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, இவர் ஒரு அடிமை, அடிமைக்கு நீ எப்படி உரிமை கொடுக்கலாம்? நீங்க எவ்வளவு பெரிய ஜனாதிபதி, உங்க பக்கத்தில் அமர வைப்பதற்கு தகுதி வேண்டாமா என்று அங்குள்ள மக்கள் எல்லாம் சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? நீங்க அடிமையாக பார்க்கிறீர்கள், நான் கண்ணியமான அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதக்கூடியவர்கள், அந்த குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை தொடர்போடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு யார் கண்ணியம் கொடுக்கிறார்களோ, அவருடைய கண்ணியம் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் குர்ஆனோடு தொடர்போடு இருந்தால் நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் எப்போதுமே உயர்த்தி கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, நீங்க குர்ஆனை ஓதுங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இங்க வாங்க, நீங்க குர்ஆனை ஓதுங்க, நான் கேட்கணும் அப்படின்னாங்களாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள். ஓத ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரதாரையாக அழுது விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய தாடிகள் நனைந்து ஆடைகள் மீது பட்டு ஆடைகள் நனைகிறது. அந்த அளவுக்கு தேம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஓதியதை நிப்பாட்டி விட்டு கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்கும்போது நான் ரொம்பவும் ஆர்வப்படுகிறேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் ரொம்பவும் பிரியப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள். குர்ஆன் என்பது ஒரு சங்கையான குர்ஆன், சக்கீனத்து கிடைக்கக்கூடியது. குர்ஆனை ஓதினால் நம்மளுக்கு நிம்மதி ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குர்ஆனை நீங்கள் ஓதும் போது தன் அறியாமல் எனக்கு அழுக வருகிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு ரொம்பவும் தொடர்போடு இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு. எப்படின்னா, இஷா தொழுகை முடிந்து தன்னுடைய தேவைகள்லாம் முடித்து விட்டு இரவு நேரத்தில் 2 ரக்காயத்தை தொழுது விட்டு அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு கிப்லாவை முன்னோக்கி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த குர்ஆனை நான் ஒரு இரவில் ஆரம்பித்தால் அந்த இரவிலேயே நான் குர்ஆனை ஓதி முடித்து விடுவேன். என்னுடைய உள்ளம் திருப்திப்பட்டாலும் நான் மறுபடி குர்ஆனை ஓதுவேன் அப்படின்னாங்களாம். குர்ஆன் ஓதுவதில் நான் சலிப்பு அடைய மாட்டேன். என்னுடைய உள்ளம் திருப்திப்பட்டாலும் நான் மறுபடியும் குர்ஆனை ஓதுவேன். குர்ஆன் மீது எனக்கும் குர்ஆனுக்கும் அதிகமாக தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்போடு நான் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இன்மை மறுமொழி வாழ்க்கை விசாலமாகும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய நேரத்தை எப்படியெல்லாம் நாம் செலவழிக்கிறோம். உங்களால் முடிந்த அளவு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்காக வேண்டி நீங்க செலவு செய்யுங்க. நாளைக்கு மறுமையில் அந்த குர்ஆன் சொல்லும்,
யா அல்லாஹ், இவர்கள் நேரத்தை வீணாக்கி உன்னுடைய குர்ஆனை ஓதினார்கள், உன்னுடைய வசனத்தை ஓதினார்கள், உன்னுடைய வசனத்தின் மூலியமா தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அதனால நீ என்ன செய்ய, இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவர்களுக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்துக்கு நான் ஒரு அடைப்பாக நான் வந்திருக்கிறேன். அடைப்பு, குர்ஆன் என்பது நரகத்தினுடைய ஒரு அடைப்பு. அதனால நீ அவரை என்ன செய்ய, சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று அந்த குர்ஆனை நாளைக்கு மறுமையில் நம்மளுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும். எத்தனையோ சஹாபாக்களை, கொடுங்கோலனாக இருந்த சஹாபாக்களை குர்ஆன் மனிதனாக மாற்றியது, புனிதராக மாற்றியது. எத்தனை சஹாபாக்கள் குர்ஆனை வெறுத்தார்கள், குர்ஆன் ஓதுவது என்று வெறுத்தார்கள். காது கொடுத்து கேட்டால் காதை குத்திக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு இருந்த சஹாபாக்களை எல்லாம் அந்த அல்லாஹுடைய வசனம் என்பது அவர்களை மாற்றி ஒரு புனிதராக மாற்றிவிட்டது குர்ஆன். நம்முடைய வாழ்க்கை புனிதராக மாற, நம்முடைய வாழ்க்கை புனிதமிக்க வாழ்க்கையாகணும் என்றால், நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் குர்ஆனோட தொடர்போடு நாம் இருக்க வேண்டும். மௌத்துக்கு முன்னாடி அந்த குர்ஆனோட தொடர்பு நம்மகிட்ட இருக்கணும். அந்த தொடர்பு இருந்தால் தான் மரணிக்கக்கூடிய நேரத்திலேயாவது நம்மளுக்கு அந்த குர்ஆனுடைய வசனம் நம்முடைய வாயில வரும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யாரு சக்கராத்து நிலைமையில கிடக்குறாங்க, அவங்களோட அருகில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுங்கள். அந்த குர்ஆனை ஓதினால் அந்த குர்ஆன் மூலியமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சக்கராத்தினுடைய வேதனை லேசாகும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ குர்ஆனோட தொடர்பை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த குர்ஆன் எப்படியாப்பட்டது? அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, ஃபீ கிதாபி மக்னூன், அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு புத்தகம். எந்த இதுக்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதத்தெல்லாம் புறக்கணித்தார்கள், பாதுகாப்பு இல்லை. ஆனால் இந்த குர்ஆனுக்கு மட்டும்தான் அவ்வளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. குர்ஆனை சில நாடுகளில் எரித்தார்கள், குர்ஆனை தூக்கி குப்பையில கொண்டு போட்டார்கள், குர்ஆனுக்கு எதிராக போராட்டம் செய்தார்கள். குர்ஆனுடைய வசனத்தை அழிக்க முடியவில்லையே. அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், நான் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குவதற்கு முன்னாடி அந்த வகை யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை மலையீட்டையும் பூமியையும் வானத்திட்டையும் நான் கேட்டேன். எல்லாமே வேண்டாம் என்று தடுத்து விட்டது. நான் மனிதர்களை நான் தேர்வு செய்தேன். ஒவ்வொருடைய மனிதனின் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை எப்படி அழிக்க வேண்டும் நினைச்சாலும் அந்த குர்ஆனை அழிக்க முடியாது. அந்த குர்ஆனுடைய வசனம் ஒவ்வொருடைய உம்மத்துடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அல்லாஹ் சொல்வான் அல்லவா, நான் படைத்த ஒரு படைப்பை உங்களால் படைக்க முடியுமா? உங்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியுமா என்று அல்லாஹ் சவால் விட்டு பேசுகிறான். குர்ஆன் என்பது ஒரு அற்புதம், நேர்வழி காட்டக்கூடியது. அந்த குர்ஆனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓத ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த குர்ஆன் மீது அவ்வளவு பற்றுள்ளவராக இருந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கும்போது அபூஜஹல் போன்ற எதிரிகள்லாம் வீட்டு வழியா மாறாங்க. இரவு நேரத்தில் ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட, ஒரு துரோகியா இருந்தாலும் கூட அவருடைய வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையான நபி அந்த குர்ஆனோட வேணும் உண்மை என்று அல்லாஹ் சொல்ல வைத்தான். இரவு நேரத்தில் 2 பேரும் ஆறாங்க, 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. மோதும் போது நீ அப்ப அங்க வந்த, அவங்க கேட்கிறான் நீ எங்க வந்த அப்படின்னு. இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதினால் அவருடைய குரல் என்பது அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு ஒரு மென்மையை கேட்பதற்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நான் உள் வாங்கும் போது மெய்மறந்து நான் நிற்பேன். இதை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா. அபூஜஹலை பார்த்து கேட்டான் அவன், நீயா வந்த? நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நீ எதுக்கு வந்திருக்கியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். அப்போ அவன் கேட்டானா, அபூஜஹல் நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபியா பொய்யான நபியா? அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் உண்மையான வேதமா அல்லது பொய்யான வேதமா? நீ சொல்லு. நீ யாரு? அவருக்கு சின்ன தகப்பனார், நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அபூஜஹல் சொல்கிறார், நபி என்பவர்கள் உண்மையான நபி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் உண்மையான வேதம். நான் இறைவன் மீது சத்தியம் என்று நான் சொல்லுகிறேன். அபூஜஹல் சொல்கிறான், இறைவனின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நபி அவர்கள் உண்மையான நபி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் உண்மையான வேதம், அதை நான் மறக்க முடியாது. அப்படி இருக்கிற இஸ்லாத்துக்கு வர முடியுது அப்படின்னு கேட்டாங்க. நான் வரமாட்டேன். அப்போ அவருடைய குர்ஆனுடைய சத்தம், அந்த குர்ஆன் என்பது எதிரியாக இருந்தால் கூட, துரோகியா இருந்தால் கூட, அவருடைய வாயில வந்த வார்த்தை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை நிறைய நபர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய என்பது அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த குர்ஆன் என்பது நோயாளிகளுக்கு மருந்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கடன் சுமை, ஏதாவது பிரச்சனைகள் என்று வரும்போது அந்த குர்ஆனை நாம் ஓதினால் நம்மளுக்கு ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளும் நீங்கிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் சொல்லலாம், எனக்கு அதிகமாக நோய் இருக்குது, நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரே வார்த்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீ ஓத ஆரம்பிச்சிரு, உனக்கு ஏற்பட்ட நோய் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸ்ல கூட இப்படி சொல்வாங்க ரசூலுல்லாஹ், இக்ரஹுல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீகன் லா ஸஹாபி. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், யார் குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ, அதை கேட்டு யார் ஓதுகிறார்களோ, அந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனோடு தொடர்பு நம்மகிட்ட அதிகமாக இருக்கணும், நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். சொல்வாங்கல்லவா, ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால் முடிந்த அளவாவது நீங்க ஓதுங்க. உங்களால் முடிந்த அளவு, எவ்வளவு முடியும், ஒரு 2 வரி அல்லது ஒரு 3 வரி அல்லது ஒரு பக்கம் அல்லது 4 பேப்பர், உங்களால் முடிந்த அளவு நீங்க ஓதுங்க. அந்த குர்ஆனை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் அந்த குர்ஆன் உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ குர்ஆன் என்பது ஒரு ரஹ்மத்து. நம்முடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டுமா? லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிரா, உங்க வீட்டில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான், உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத்து வருகிறது. வீட்டில் குர்ஆனை ஓதணும், நமது பிள்ளைகளை ஓத சொல்லணும். நம்முடைய மனைவி ஓத தெரிஞ்சவராக இருந்தால் வீட்டில் நீ குர்ஆன் ஓது. நம்மளும் ஓத தெரிஞ்சவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், வீட்டில் உட்காந்து ஒரு ஐனி அல்லது 2 பக்கம் நம்ம வீட்டில் குர்ஆனை ஓதிட்டோம் அப்படின்னா நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான். அல்லாஹ்வுடைய பரக்கத்து நம்ம வீட்டுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். முடிந்த அளவு நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். கொஞ்சமாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, வியாபாரிகளாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய தொழில்துறையில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது வியாபாரம் அடி வாங்கிவிட்டது என்றால் உங்களால் முடிந்த அளவு நீங்க எந்த இடத்துல வியாபாரம் செய்கிறீர்களோ அந்த இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்க ஓதி பாருங்க. நீங்க நினைக்காத அளவுக்கு உங்களுடைய தொழில்துறை அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சு விடுவான். அந்த குர்ஆனை கொண்டு சில நபிமார்களும் சில சஹாபா தன்னுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுவதை அதிகமாக ஆர்வத்தை எடுத்துக் கொண்டார்கள். கேட்பாங்க, அவங்களோட மனைவிலாம் சொல்லுவாங்களாம், என்னங்க குர்ஆன் ஓதுவதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா அப்படின்னு. ஆமா, குர்ஆன் ஓதுவதில் யார் அதிகமாக ஆர்வத்தை எடுத்துக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். அவர் குர்ஆன் ஓத ஆரம்பித்தார் என்றால் மலக்குமார்கள் சூழ்ந்து வந்து இருப்பார்கள். எப்படியாப்பட்ட மலக்குமார்கள்? ரஹமத்தோடைய மலக்குமார்கள். குர்ஆனை நம்ம ஓத ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரஹமத்தோடைய மலக்குமார்கள் நம்ம கூட வந்து சேர்ந்து வந்து உட்கார்ந்துருவாங்க.
நம்ம ஓத ஓத ரஹமத்துடைய மலக்குமார்களும் நம்மளுக்காக என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய வசனத்தை இவர் ஓதுகிறார், உன்னுடைய குர்ஆனை இவர் ஓதுகிறார் என்று சொல்லி நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி ரஹமத்துடைய மலக்குமார்கள் நம்மளுக்காக வேண்டி துவா செய்வார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வசனத்தில் குறிப்பிட்ட சில வசனங்கள் ஒன்று இருக்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பொதுவாகவே நம்மளுக்கு வறுமை ஒன்று வந்துருச்சு அப்படின்டா, வறுமை வராமல் இருக்கணும் அப்படின்டா நம்ம என்ன செய்யணும்? மகரிபு தொழுதுட்டு சூரத்துல் வாக்கியாவை நம்ம என்ன செய்யணும்? ஓதணும். அதே மாதிரி அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, அதிகாலை நேரத்தில் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து சூரத்துல் யாசீனை யார் ஓதுகிறார்களோ அந்த வீட்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வருது. எந்த வீட்டில் சூரா யாசின் ஓதப்படவில்லையோ அந்த வீடு ஷைத்தான ஊடு என்று சொன்னார்கள் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணும். குர்ஆனை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டே வருவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச இடங்கள் நம்மளுக்கு தெரியும், இந்த இடம் நம்மளுக்கு அழகா வந்துடும். யாசின்னா அழகா ஓதிடுவாங்க, சூரத்துல் வாக்கியாண்டா அழகா ஓதிடுவாங்க, சூரத்து ரஹ்மான் அழகா ஓதிடுவாங்க, சூரத்துல் முல்க்னா அழகா ஓதிடுவாங்க, சூரத்துல் முஸம்மில் அழகா. இப்படிலாம் கேட்டு கேட்டு அதை மட்டும் ஓதி ஓதி நம்முடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதை மாதிரி உங்களுக்கு என்ன வசனம் தெரியுமோ நீங்க அதை ஓதுங்க. இப்படி நாம் ஓதும் போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும். நம்முடைய வீட்டிலையும் நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் கஹஃப் 15வது ஜுஸ்ல இருக்குது. வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யணும்? சில ஊர்களில் சுபுஹ் தொழுதுட்டு மைக்கு போட்டு ஓதுவாங்க. நம்மளும் நம்ம வீடுகளில் என்ன செய்யணும்? வீட்டில் உட்காந்து சூரத்துல் கஹஃப் சூறாவை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு அல்லது ஜும்மாவுக்கு முன்னாடி அல்லது வெள்ளிக்கிழமை இஷாவுடைய நேரத்தில் அந்த கஹஃப் சூறாவை நம்ம ஓதிட்டோம் அப்படின்டா 2 ஜும்மாவுடைய தொழுகைக்கு இடையில் அவர்களுக்கு வெளிச்சங்கள் வழங்கப்படுகிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படுகிறது, தஜ்ஜாலை விட்டு அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ குர்ஆனுடைய தொடர்பு நம்ம இடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். மன் கரஹ அஹரஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு ஃபீஹி ஹஸனத்தன். குர்ஆனுடைய வசனத்தை ஒரு எழுத்து நாம் ஓதினால் 10 நன்மை, 3 எழுத்து ஓதினால் 30 நன்மை. இப்படியாக குர்ஆனில் 6666 ஆயத்துகள் இருக்குகிறது. அப்ப அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் லட்சத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் குர்ஆனில் இருக்குகிறது. அத்தனை நன்மைகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். அப்ப குர்ஆன் ஓதுவதில் நாம் அதிகமாக ஆர்வத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நீங்கள் குர்ஆனை தொடும்போது லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சுத்தம் இல்லாமல் குர்ஆனை யாரும் தொடாதீர்கள். சுத்தம் இல்லாம குர்ஆனை யாரும் தொடாதீங்க. அது சாதாரண ஒரு புஸ்தகமோ ஒரு புக்கோ வேற கிடையாது. அது அல்லாஹ்வுடைய வேதம், ரஹமத்தாக வழங்கப்பட்ட சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வழங்கப்பட்ட வேதம்தான் அல் குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அந்த குர்ஆனை கண்ணியம் காக்கப்பட வேண்டும். அந்த குர்ஆனை நாம் தொடும்போது சுத்தம் இல்லாமல் யாரும் தொடக்கூடாது. சில நபர்கள்லாம் ஒழு செய்யாமலே குர்ஆனை தொடுவாங்க, அது பெரிய பாவம். குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். சில நபர்கள் குர்ஆனுக்கு நேர காலை நீட்டி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எவ்வளவு பெரியது! குர்ஆன் என்பது நம்மளுக்கு நாளைக்கு மறுமையில் ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு குர்ஆன், ஒரு வேதம். அந்த வேதத்தை நாம் ஓதும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒளி செஞ்சுட்டு கிப்லாவில் திசையை முன்னோக்கி உட்கார்ந்து குர்ஆன் ஓதுனா தான் அது கொடுக்க வேண்டிய ஒரு கண்ணியம். நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் உட்கார்ந்து ஓதுனாலும் கிப்லா எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த திசை பக்கம் தான் குர்ஆனை ஓத வேண்டும். அப்படி குர்ஆனை ஓதும் போதுதான் அதனோட ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். வேற பக்கம் திசையில உட்கார்ந்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு காலு மேல காலை போட்டு குர்ஆனுக்கு மரியாதை இல்லாம சில நபர்கள் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அது சாதாரண புஸ்தகம் அல்ல,
ஒழு இல்லாமல் குர்ஆனை தொடாதீர்கள். குர்ஆன் ஓதும் போது யார்கிட்டையும் பேசாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதும் போது நீங்க பேசிட்டீங்கடா ஷைத்தான் உள்ள வந்துருவான். நீங்க எந்த நோக்கத்துக்காக வேண்டி குர்ஆன் ஓதுனீங்களோ அந்த நோக்கத்தை ஷைத்தான் கெடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆன் ஓதுனா ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. குர்ஆன் ஓதுனா கபூர்ல கொண்டு நம்மளை கொண்டு வைக்கும் போது அந்த குர்ஆன் வந்து நிற்கும். பாம்பு, தேளு, பள்ளி, பூரா நம்மளை கழிக்க வரும்போது அந்த குர்ஆன் என்பது கபூர்ல வந்து நிற்கும். ஏய் தொடாத, இவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு சேர்ந்து தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர். நீ பக்கத்துக்கு வரக்கூடாது. அந்த குர்ஆன் என்பது கபூருக்கு ஒரு வெளிச்சம், கபூருக்கு ஒரு வெளிச்சம். நாளைக்கு மறுமையில் நாம் நரகத்துக்கு போனா கூட அந்த குர்ஆன் ஓடோடி வந்து சொல்லும், யா அல்லாஹ் இவர் சொர்க்கவாதி, நரகத்துக்கு அனுப்பாத. எப்படி சொர்க்கவாதி? சில நேரங்களில் இவர் பாவம் செஞ்சாலும் அப்பப்போ அந்த குர்ஆனை எடுத்து ஓதுவாரு. அப்பப்போ குர்ஆனை தொட்டு பார்க்கிறது, முத்தம் கொடுக்கிறது, குர்ஆனை பார்த்தா ஒரு சந்தோஷம் வருகிறது. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் ஒரு குர்ஆனை கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதை அவர்களுக்கு கொடுத்தார். அதனால நீ என்ன செய்ய, நரகத்துக்கு அனுப்பாத, நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு. இப்படியாக நாளைக்கு பரிந்துரை செய்யும் குர்ஆன். குர்ஆன் ஓதுவதில் யார் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்களோ, குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பெற்றோர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு கிரீடம் அணிவிப்பான். நம்ம குர்ஆன் ஓதுறோம், நம் பிள்ளைகள் குர்ஆன் ஓதுறாங்க, நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓதுறாங்க. அந்த ஓதுவதின் காரணமாக அந்த பெற்றோர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான், ஒரு கிரீடம். நிகழாம சில நபர்களுக்கு மண்டையில கிரீடம் வைப்பாங்கல்ல, அதை விட பல மடங்கு இருக்கும் கிரீடம். அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், குர்ஆனோடைய ஒரு கேடயம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். அப்போ குர்ஆனோடு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இம்மை மறுமையுடைய வாழ்க்கை விசாலமாக ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தன்னுடைய மௌத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்களில் மூன்றாவது விஷயம், முதல் விஷயம் தொழுகை, இரண்டாவது பாவமன்னிப்பு, மூணாவது குர்ஆனுடைய தொடர்பு. அந்த குர்ஆனுடைய தொடர்பை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் யார் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்குகிறான், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்குகிறான், அவர்களுக்கு விசாலத்தை அல்லாஹ் கொடுக்குகிறான், ரஹமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குகிறான், ஷைத்தானை விட்டு அவர்கள் அல்லாஹ் தூரமாக்குகிறான், அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை மரியாதையை கொடுத்து அந்த குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாகும், அந்த குர்ஆனை அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாகும், அந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி பெறக்கூடிய மக்களாகவும், அந்த குர்ஆனை கொண்டு கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் அந்த குர்ஆனை கொண்டு சிபாரிசு மூலியமாக சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.